இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் நாள் 11/2/2025 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35, லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி இரவு 7:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இரவு 7:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:31 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். புத்திசாலித்தனமாக செயல்படவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று சில சவாலான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியை பொறுத்தளவிற்கு திருப்தியான நிலைமையுடனும் இருப்பீங்க. சிறந்த தனத்துடனும் பணியாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கணிசமான பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிக ஆர்வத்தையும் நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. தைரியமாகவும் உறுதியாகவும் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பு மற்றவர்களினால பாராட்டவும் படும். மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். சிலருக்கு தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கவும் வேண்டாம். ஊழியர்கள் இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். சிலருக்கு மன அழுத்தத்துல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வீட்டுல அனைவரிடத்திலுமே மகிழ்ச்சியாக பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளின் பிற்பகுதிக்கு மேல வருமானத்துல திருப்தியும் உண்டாகும். சிறிய அளவுல உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று வேலைக்கு செல்கின்றவர்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகளும் இருக்குங்க. ஏதாவது கால தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுல அவ்வப்பொழுது லேசான சோர்வும் ஏற்படலாம். மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. சில வேளைகள்ல நீங்க ராஜதந்திரமாக செயல்பட்டு காரியங்களை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நண்பர்களுடைய உதவியினால சில பணிகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்கு நன்கொடைகளும் தருவீங்க. குடும்பத்துல எதிர்பார்த்த சில திட்டங்கள் வெற்றி பெறவும் காண்பீங்க. திருமண வாழ்க்கையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உற்சாகத்துடன் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கலாம். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல சில கடினமான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. நினைத்த வேலைகளை நிறைவேற்றி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம்.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று சில விஷயங்கள்ல ராஜதந்திரமாக செயல்படவும் செய்வீங்க, வெற்றியையும் பெற்றுவிடலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும், வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைந்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்காக முறையாக திட்டமிடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். இத்தகைய தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொண்டாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படுகின்ற போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம், ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே சாதுரியமாக நீங்க தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. முன்பு வாங்கி போட்ட இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பு திறனினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய சொத்துக்கள் ஏதாவது கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனக்கவலைகளும் நீங்கும். வியாபாரத்தை நுணுக்கமாக நடத்தி பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண வரவிற்கு குறைவிருக்காது. அதே சமயத்துல சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படத்தாங்க செய்யும். அவசிய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கடன்களை திரும்ப கொடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பழைய நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. மன ஆறுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சில சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இட மாறுதல்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்க்கின்ற லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபார அபிவிருத்தி நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று கூடுதலான முயற்சிகளும் தேவைப்படுங்க. உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கவும் செய்யலாம். சிலருக்கு இட மாறுதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீங்க அறிந்தும் கொள்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் ஏற்படலாம். சில புதுமையான விஷயங்களை அறிந்து கொள்வதில் இன்று அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கும். பிள்ளைகளுக்காக கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு சிறப்பாகவும் இருக்குங்க. சில சமயங்கள்ல சேமித்து வைத்திருந்த பணத்தையும் எடுத்து செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் கவனமாகவும் இருப்பீங்க. சில எளிமையான வேலைகளிலும் கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டியதும் இருக்கும். அரசு தொடர்பான வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வணிகத்துல லாபமும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கூட இருந்தே சிலர் குளிப்பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். மனதில் நினைத்த ஆசைகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தாமதங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இதனால உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகுங்க. சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தாமதங்களும் நீங்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திடமான நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. சில கடினமான சூழ்நிலைகளையும் தைரியத்துடன் கையாளவும் செய்வீங்க. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. எதையும் சமாளிக்கும் துணிச்சலுடனும் இருப்பீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. உங்கள் துணையின் கோபங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இன்று நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சில செலவுகளை நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. சில சுமைகள் இருந்தாலுமே அதற்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதிய வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்கள் பாராட்டும்படியாக நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பங்கு சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் கேட்டு பெறவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு செய்யும் உதவியினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. தொட்ட காரியங்கள் வெற்றியையும் பெற்றுத்தரும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் உதவிகளும் செய்வாங்க. இருவருக்கும் இடையில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சிலருக்கு பாக்கி தொகைகளை நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லதுதாங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்கள் உதவிகளும் செய்வாங்க. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. தாயாருக்கு வீண் டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று தொழில் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆபத்தான வேலைகள்ல நீங்க அதீத தைரியத்துடன் ஈடுபடவும் வேண்டாம். தொண்டு சேவை நடவடிக்கைகளுக்காக இன்று நேரத்தை செலவும் செய்வீங்க. மன அமைதியுடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்ப்புகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு என்ற அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை பெற்றுவிடக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனையும் உங்களுடைய திறமைகளையும் மற்றவர்கள் அங்கீகரிக்கவும் செய்வாங்க. பணியிடத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் காணப்படும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. வீட்டுல இனிமையான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழிலாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தனியார் துறை ஊழியர்கள் கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது, பணிவாக நடந்து கொள்வதும் நல்லது. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பங்கு வர்த்தகத்துல கவனமாக செயல்படுவதும் நல்லது தாங்க. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் தாய் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையுங்க. ஆர்வத்துடன் பாடங்களை எல்லாமே படித்து முடித்தும் விடுவாங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் பாராட்டவும் படுவீங்க. புதிய அணுகுமுறையினால நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. முக்கியமான வேலைகளை முடிப்பதில் உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். அமைதியான உரையாடல்களும் அவசியமான உரையாடல்களும் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பெற்றோருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பதவி உயர்வு போன்ற நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு போட்டிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்தையும் காட்டவும் செய்வீங்க. உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. எதிலும் திட்டமிட்டும் செயல்படுவீங்க. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் சாதகமாகவும் அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். ஆதரவுகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில கடினமான சூழ்நிலைகளை எல்லாமே கடந்து வந்தும் இருப்பீங்க. இப்பொழுது உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகத்தை காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள்ல திட்டமிடுதல்களும் இருக்கும். அதிகப்படியான பணிகளும் இருக்குங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவர்களுடைய ஒத்துழைப்பை கண்டு நீங்க மன நிறைவாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. சூழ்நிலைகள் என்று சாதகமாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சில கடுமையான நிதி நெருக்கடிகளை எல்லாமே கடந்து வந்து விடுவீங்க. வெற்றியையும் பெற்று விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த விவகாரங்களை எல்லாமே தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பிளம்பிங் வேலையில இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. துணிச்சலுடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
சிலருக்கு அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் இன்றைய நாளை செலவும் செய்வீங்க. நிதி நிலைமையில சாதகமான போக்கும் காணப்படும். ஒரே நேரத்துல பல விஷயங்களை கையாள வேண்டியதும் இருக்கும். அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. ஊக்கத்தை தரக்கூடிய நல்ல செயல்பாடுகளும் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உயர்கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை மாற்றத்துல எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அதற்கான நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. நிதானமான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய விருப்பங்களையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். பொருளாதார சிக்கல்களும் குறையும். பணிகள்ல அதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. தனவரவுல ஏற்றமான போக்கும் காணப்படும். வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது தாங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். பண பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்திறன்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலைகளை எல்லாமே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய சுறுசுறுப்பிற்கு குறைவிருக்காது. இன்று உங்களுடைய பணியிடத்துல உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மற்றவர்களிடத்திலையும் நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நல்லிணக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களிடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தொழிலாளர்களினால பணிச்சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பள்ளி செலவுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழிலை எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பாடங்களை படிப்பதில் என்ற ஆர்வத்துடனும் இருப்பாங்க. பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பழைய முதலீடுகளின் மூலம் இப்பொழுது லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப விஷயத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும்.
வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. நுட்பமான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தயக்க உணர்வுகளும் மாறும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவான சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சீரான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் காணப்படும். சில இடங்கள்ல நீங்க பொறுமையாக செல்ல வேண்டியதும் இருக்கும். வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. அதிகப்படியான வேலைகளின் காரணமாக இன்று சுறுசுறுப்பாகவும் மும்முரமாகவும் ஈடுபட்டும் இருப்பீங்க. இவ்வாறு பணியாற்றுவதன் மூலம் சிறப்பாகவும் உணர்வீங்க. புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல குழப்பமான உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில ஏதாவது மனக்கசப்புகளும் ஏற்படலாம். உறவு நிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல உங்களுடைய சோர்வான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சீரான பணப்புழக்கமும் இருக்கும். அஜாக்கிரதையாக ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களுடைய மனநிலையை அறிந்து உதவிகளும் செய்வாங்க. ஆனால் தேவையற்ற நண்பர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்க ஏமாந்து விடவும் வேண்டாம். தொழில இருந்து வந்த கடினமான தன்மைகளும் மாறும். அரசு வேலையில இருக்கிறவங்க என்று கவனமாக இருப்பதும் நல்லது. கோப்புகள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுத்த கடன்களை எப்படியாவது வசூல் செய்தும் படுவீங்க. யோசிக்காமல் புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தை பொறுத்தளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஏதாவது சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சில விஷயங்களை நீங்க அலைந்து தெரிந்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. வாகனங்களினால பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவி அல்லது புதிய பொறுப்புகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை முடிப்பதில் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்கான செயல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல திணிக்கவும் வேண்டாம். யாரிடத்திலும் வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். விலகி சென்றவர்களை இப்பொழுது விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனை சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். அலுவலக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகளும் ஏற்படலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். கல்வி பணிகள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சில உதவிகள் சாதகமாகவும் அமையுங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வீடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும், பிரிவினைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சாற்றலின் காரணமாக சில வாய்ப்புகளை நீங்கள் பெறவும் செய்வீங்க. பணி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். இதனால பணியில மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இன்று நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை திருப்திகரமாக நீங்க செலவும் செய்வீங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. தொழில்ல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் மாறும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபமாக பேசி உங்களுடைய மரியாதையை கெடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். அதே சமயத்துல போதுமான அளவு பணம் இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறவும் காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் வியாபாரம் தொடங்கவும் நினைப்பீங்க. சகோதரர்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு தேவைப்படலாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முயற்சியில முன்னேற்றமும் உண்டாகும். கடன் தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். ஒற்றுமையும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படலாம். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நன்மைகளும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. யாரிடத்திலும் கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. சில உற்சாகமான தருணங்களும் ஏற்படும். உங்களுடைய உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக சில வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளும் விலகியும் செல்வாங்க. சிரத்தையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய திறமையை காட்டி மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று தேவையற்ற கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சேமிக்கின்ற வாய்ப்பினை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில லாபகரமான முதலீடுகள்ல நீங்க பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தேவையும் படலாம். அவர்களிடத்துல அனுசரித்து பேசுவதும் நல்லது. வர்த்தகத்துல லாபத்தையும் பெறலாம். உடன் பிறந்தவர்களும் வியாபாரத்திற்கு சில உதவிகளும் செய்வாங்க. அரசு கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். கணினித்துறை, ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு ஆசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் வேண்டாங்க. வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. வாழ்க்கை துணையும் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்தும் செல்வீங்க. அலுவலகத்துல தடைப்பட்டு இருந்த சில சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியாளர்களும் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய நடவடிக்கைகள்ல நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்திற்காக புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்பட்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை திணிக்கவும் வேண்டாம். பேச்சுக்களிலும் செயல்களிலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படலாம். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உங்கள் துணையின் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு காரியங்கள்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:31 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல வேகத்தை காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துல எளிதில உணர்ச்சி வசப்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. என்ற பிரார்த்தனைகளின் மூலம் மன அமைதியும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகப்படியான பணிகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதற்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பணியில தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக செயலாற்றுவதற்கு திட்டமிடுதலுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது தாங்க. சில விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று வேலை பளுவின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று அதிக சிரத்தையுடன் வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சில ஆடம்பர செலவுகளினால விரயங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். மருத்துவர்களுக்கு புகழும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நல்ல வருமானமும் இருக்கும். அதற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சக ஊழியர்கள் என்று அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி இன்று சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்று குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. இன்று சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுக்கு நெருக்கமானவர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதிய சொத்துக்கள் வாங்குகின்ற விஷயத்துல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதுல வெற்றியும் உண்டாகும். வணிக திட்டங்கள்ல நல்ல நன்மைகளும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரயங்களும் ஏற்படலாங்க. ஆசைப்பட்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்கள் சாதகமாகவும் முடியும். உத்தியோக பணிகள்ல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. பிரபலமான நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகள் நிறைந்த நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பாக சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் அமையுங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. அஜாக்கிரதையின் காரணமாக இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை முடிப்பதில் இன்று மும்முரமாகவும் இருப்பீங்க. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தை பற்றி வீட்டுல விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சூடான விவாதமாக மாறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். பணத்தை மட்டும் கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பல் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. அதனை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணவும் வேண்டாங்க. மனதுல இருந்து வந்த இனம் தெரியாத குழப்பங்களுக்கு நல்ல விடையும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால ஓரளவு அனுகூலமும் உண்டாகும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல காலையில பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். சில சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாமே கையில எடுத்தும் இருப்பீங்க. சிலருடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவதன் மூலம் தேவையற்ற சச்சரவுகளை சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஏதாவது கோபத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகிப்புத்தன்மையுடனும் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான வேலைகளை முடிப்பதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சாதகமான போக்கும் இருக்கும். ஒரே நேரத்துல சில விஷயங்களை கையாள வேண்டியதும் இருக்கும். அவசரமாக செயல்படவும் வேண்டாங்க. உங்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்துல ஏதாவது மந்தமான சூழலும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை தரும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து தருவதும் நல்லது. இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையுங்க. விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் என்றே கூறலாங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சிரமம் பார்க்காமல் வேலைகளை எல்லாமே முடிக்கவும் செய்வீங்க. ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சாதகமான போக்கும் காணப்படுங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இன்று இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகள் இருக்கத்தாங்க செய்யும். இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்குங்க. இன்று பிள்ளைகளுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். திருப்திகரமான போக்கும் இருக்கும். சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்கள் இடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சகோதரர்களுடைய அரவணைப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு சந்தையின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பழைய முதலீடுகளின் மூலம் இப்பொழுது நன்மைகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதில் ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். இன்று துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். பழைய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வியாபாரத்துல பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. மாற்றங்களும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.